வணக்கம். சுவாமி சரணம் அப்படின்னு பல இடங்கள்ல கோஷங்கள் கேட்டுட்டு இருக்கு. அதே போல இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷமும் கேட்டுட்டு இருக்கு. என்னது? ஆமா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுனாலே சபரிமலைக்கு மாலையிட்டு விரதம் மேற்கொள்கிற பக்தர்கள் ஒரு பக்கம் இருக்க, கார்த்திகை மாதம் வந்துருச்சுனாலே கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லப்படுகிற முருகப்பெருமானுக்காக விரதம் மேற்கொள்கிற பக்தர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. கார்த்திகை மாசத்துல விரதம் இருந்து மார்கழியில விரதத்தை கண்டினியூ பண்ணி எப்படி சபரிமலைக்கு போயிட்டு வராங்களோ அதே போல கார்த்திகை மாசத்துல விரதத்தை தொடங்கி மார்கழியிலையும் விரதம் இருந்து தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு பழனிக்கு கால்நடையாக பாத யாத்திரையாக சென்று வழிபடுகிற பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இங்க குறிப்பா அப்படி காரைக்குடி மக்கள் தான், செட்டி மக்கள் தான் பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழனிக்கு சென்று பாத யாத்திரையாக சென்று முருகப்பெருமானை வணங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுமார் 180 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சது. அப்போ ஒரு 6 பேர் 10 பேர் போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் திருச்சி மாவட்டத்திலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை தை மாசத்துல பூசத்தன்னைக்கு போய் தரிசனம் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. எப்படி சபரிமலைக்கு விரதம் இருந்துட்டு அங்க அவங்க வீட்டுல பூஜை பஜனை, இவங்க வீட்டுல பூஜை பஜனை, அன்னதான பிரபுவே சரணமையப்பான்னு எப்படி பஜனை பாடல்கள் எல்லாம் பாடி அங்க அன்னதானம்லாம் நடக்குதோ அதே போல நீங்க காரைக்குடி பக்கம் போனீங்கன்னாக்க பல ஊர்கள்ல பல கிராமங்கள்ல முருகனுக்கு விரதம் இருந்து ஒவ்வொரு வீட்டுல பூஜைகள் செய்யறதும் அன்னதானம் செய்யறதும் வழக்கமா இருக்கு. அப்படி வழக்கமா நான் பல பூஜைகளுக்கு நான் போயிருக்கேன். நானும் பழனிக்கு பாத யாத்திரையா சென்றிருக்கேங்கிறத இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே விரதம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத தெரியாமலேயே நான் பழனிக்கு மாலை போட்டிருக்கேன், நான் அம்மனுக்கு மாலை போட்டிருக்கேன், நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு. சபரிமலை ஐயப்பனுக்காக நீங்க மாலை போடல, பழனி முருகனுக்காக நீங்க மாலை போடல, சமயபுரம் ஆத்தாளுக்காகவோ மேல்மருவத்தூர் அம்மனுக்காகவோ நீங்க மாலை போடல. அப்புறம் நீங்க உங்களுக்காக உங்களுடைய மன நிம்மதிக்காக உங்களுடைய மனம் விசாலமாவதற்காக நீங்க இந்த விரதத்தை எல்லாம் செய்றீங்கன்றத ஃபர்ஸ்ட் நினைக்கணும். விரதம் அப்படிங்கிறது ஒரு கடைபிடித்தல், கட்டுமானத்தோடு ஒரு வரையறைக்குள்ளார நாம வருது. நாம காலையில எழுந்திருச்சு பல் தேய்க்காம காஃபி சாப்பிடுவோம். ஆனா விரதம் இருப்பவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. காலையில நம்ம குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப வருவோம், திரும்ப வந்துட்டு கைகால் மட்டும் அலம்பிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். ஆனா விரதம் இருக்கிறதுக்குன்னு ஒரு நியமங்கள்ல காலையில எழுந்திரிச்சதும் குளிக்கிறது, அதே போல எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா குளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த குளிர்காலத்துல மழை காலத்துல நாம செய்யற முக்கியமான விஷயம்னு நாம முதல்ல எடுத்துக்கணும். அதே போல உணவுல சாத்வீக உணவுக்கு மாறுற விஷயத்தையும் இதுல பார்க்கலாம். நிறைய பேர் காலையில சாப்பிடாம மதியானம் மட்டும் சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்க, இரவு டிஃபன் எடுத்துக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இதே போல அன்னதானம் கொடுப்பதை, பிறருக்கு உணவு அளிக்கிற விஷயம், அதையும் நம்ம செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாள் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய கிளாக், நம்ம மைண்ட்ல இருக்கிற கிளாக் ஆனது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒருத்தங்க காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து 21 நாட்கள் அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சா கரெக்டா 4 மணிக்கு அவங்களுக்கு 22வது நாள்ல இருந்து முழிப்பு வந்துடும். காலையில 8 மணிக்கு அவங்க டிஃபன் சாப்பிட்டாக்க 22வது நாள் கரெக்டா 8 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு டைம் கிளாக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வரையறைக்குள்ளார நம்மளுடைய விரத முறைகள் நம்மளை கொண்டு வரத்துக்காகத்தான் விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு. இந்த விரதத்துல நாம கோபத்தை குறைக்கணுங்கிறதும் பொய் பேசாமல் இருக்கணுங்கிறது கூட இந்த விரதங்கள்ல, ஐயப்ப விரதங்கள்ல முக்கியமான விரதம்னு நான் நினைக்கிறேன். பொய் பேசாம இந்த விரத நாட்கள்லையாவது இருந்து பார்ப்போமே. சத்தியத்தோட இருந்து பார்க்கறதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு அந்த 21 நாட்கள் உண்மையா இருந்துட்டு 22வது நாள்ல நாம அந்த சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிப்போம்ல, அப்ப தெரியும் சத்தியத்தினுடைய கம்பீரமும் சத்தியம் நமக்கு தருகிற நிம்மதியும்.
பொய் பேசிக்கிட்டே இருக்கிறதுன்னு சில பேருக்கு இருக்கலாம். ஆனா பொய் பேசாமல் இருக்கிறது, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பொய் சொன்ன வாய்க்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னெல்லாம் நாம இந்த விரதத்தை, ஒவ்வொரு விரதங்கள் அனுஷ்டிக்கிறதையும் இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல நமக்கு கர்வம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு யாராவது ஒருத்தங்க இங்கேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சே 3 மணி நேரத்துலலாம் போயிடலாயா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆனால் கரெக்டான டைம் என்ன, எத்தனை கிலோமீட்டருங்கிறத ஒருத்தர் சொல்கிறாருனாக்கா நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். நமக்கு ஒரு கர்வம், நமக்கு ஒரு திமிர், ஒரு அலட்டல் ஒன்று வந்துடும். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சபரிமலை யாத்திரையில, விரத யாத்திரையில இருமுடி கட்டிட்டு போற அந்த பயணத்துல மிக முக்கியமான விஷயம் குரு. இங்க எல்லாருக்கும் குரு அப்படிங்கிறவர் தேவை. குருவின் அவசியமும், குருவின் அண்மையும், குருவின் ஆசீர்வாதமும், குருவின் அருளும், குருவின் வழிகாட்டுதலும் மிக 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 அவசியம். அதனாலதான் எந்த ஒரு ஐயப்ப பக்தர்களும் எத்தனை வருஷம் ஐயப்பன் கோவிலுக்கு போனாலும் கூட 18 வருஷம் சபரிமலைக்கு நீங்க போனீங்கன்னாக்க நீங்களும் குருசாமி ஆயிடலாம் அப்படின்னாலும் கூட 18 வருஷங்களை கடந்தும் கூட குருசாமியோடையே பயணிக்கிற எத்தனையோ குருசாமிகள் இன்னமும் இருக்கிறாங்க. அந்த குருவிடம் இருந்துதான் நம்ம பணிவை நாம காமிக்க ஆரம்பிக்கணும். அப்படி குருவிடம் காட்டுகிற பணிவு எல்லோரிடமும் பணிவாக மாறும். எல்லோரிடமும் ஒரு அமைதியான இணக்க நிலையை நாம் ஏற்படுத்துவோம். அன்னதானம்ங்கிற விஷயத்துல எல்லோருக்கும் பசி, எல்லோருக்கும் உணவுங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளார நம்ம போவோம். இது மாதிரி விரத நியமங்களை நாம முறையாக பின்பற்றணும். அப்படிங்கிறது தான் ஐயப்பனை தரிசிப்பதற்கான முதல் தகுதி. அதுதான் பாஸ்போர்ட், அதற்கப்புறம் தான் விசா. அதனால இதையெல்லாம் ஐயப்பன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுள், இந்த உலகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான சிசிடிவி கேமரா யாருன்னாக்கா கடவுள் தான். நாம செய்யறத கடவுள் பார்க்கல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கடவுள் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ நீ நல்லா இருக்க மாட்டேன்னு ராம்ஜியை யாராவது ஒருத்தங்க சொல்லலாம். ஆனா ஓஹோ நீ ராம்ஜியை இப்படி சொல்றிய, நீ என்ன யோக்கியம் அப்படின்னு ராம்ஜி கேட்கிறனோ இல்லையோ, கடவுள் அவரை கேட்பார். இதுதான் சத்தியம். சத்தியமாக இருக்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த ஐயப்ப விரதமும் நமக்கு சொல்லித்தரது சத்தியமா நேர்மையா இருக்கிறது தான். வணக்கம்.